இந்த மாதிரி 3 டைஸ் கொடுத்துட்டு 3இன் எதிர்பக்கம் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது 2 டைஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். எப்படி அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் எதனா காமனாக இருக்குன்னு பாருங்கள். 6 காமனாக இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 6 நம்ம போட்டுக்கிறோம். நம்ம வழக்கம் போல தான். எப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல கடிகார முள் சுற்றும் திசையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கால்குலேட் பண்ணுறோம். அப்போது 6லேருந்து 4க்கு வருது, அதே மாதிரி 4லேருந்து 1க்கு வருது. அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல 6 இதை காமன் இடத்துல இங்கே இருக்கா? அப்போது கடிகார முள் சுற்றும் திசை இதுதான். சரிங்களா? அப்போ 3 5, அப்போது 3 5. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3இன் எதிர்பக்கம் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3இன் எதிர்பக்கம் உள்ள எண் எது வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போது 4 தான் அதுக்குடைய ஆன்சர். இப்போது 4ஓட எதிர்பக்கம் எண்ணு 3 தான், 1ஓட எதிர்பக்கம் எண்ணு 5 தான், 5ஓட எதிர்பக்கம் எண்ணு 1 தான். அதே மாதிரி 6ஓட எதிர்பக்க எண் 6 கிடையாது இல்லையா? ஸோ இதில் இல்லாத நம்பர் என்னன்னு பார்க்கணும். 1 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, அதே மாதிரி 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 2 தான் இல்லை. அப்போது காமனாக என்னது இது 2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட எதிர்பக்க